இந்த செஷன்ல நம்ம கிளாஸ் 11 யூனிட் நம்பர் 8 பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம் இந்த யூனிட்ல இருந்து டீகம்போசிஷன் ஆஃப் PCl5 இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான Kp அண்ட் Kc வேல்யூ தான் இந்த செஷன்ல நம்ம டெரிவ் பண்ண போறோம். ஸோ இந்த PCl5 டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் PCl5 கேசியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, டீகம்போஸ் ஆயிட்டு PCl3 plus Cl2 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த ரியாக்ஷன்ல இனிஷியல் மோல் ஆஃப் தி PCl5 பாஸ்பரஸ் பென்டா குளோரைட் பார்த்தோம்னா A மோல்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். V வால்யூம் கண்டெய்னர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடந்துட்டு PCl3 அண்ட் குளோரின் ப்ராடக்டா நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான இனிஷியல் மோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்டன்ட் PCl5 இன்னொரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் PCl3 செகண்ட் ப்ராடக்ட் குளோரின். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் initial number of moles of the reactant. So PCl5 A moles consider பண்ணிக்கணும். B volume containerல reaction நடக்குது. அப்போ A moles இருக்காங்க. So PCl3 form ஆயிருக்க மாட்டாங்க, moles 0. அதுக்கப்புறம் decomposition of moles. இந்த PCl5 எவ்வளோ decompose ஆயிருக்காங்க, எவ்வளோ மோல்ஸ் PCl5 டீகம்போஸ் ஆயிருப்பாங்கன்னா X மோல்ஸ் இவங்களிலிருந்து டீகம்போஸ் ஆயிருப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களோட மோல்ஸ் 0 0. ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். ஈக்விலிபிரியத்தில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்காங்க. அதிலிருந்து எக்ஸ் மோல் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்காங்க. இந்த எக்ஸ் மோல் பாருங்கள், ஏலேருந்து எக்ஸ் மோல் ரெடியூஸ் ஆகிருக்காங்க. இந்த எக்ஸ் மோல் ரெடியூஸ் ஆனது ரெண்டு ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஒன்று PCl3ல ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு, குளோரினில் எக்ஸ் அமௌண்ட்டு ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இப்போ V வால்யூம் நம்ம கண்டெய்னரில் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு அப்ளை பண்ணோம்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா V வால்யூம் எல்லாருக்குமே இருக்காங்க. அப்போ A - X by V, இங்கே X by V, இவங்களுக்கும் X by V. ஓகேங்களா? இவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆனாங்களா? அடுத்து இவங்களுக்கு உண்டான ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc is equal to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், அதோட மோல்ஸ் பவர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட், அதோட மோல்ஸ் பவரில் எழுதணும். ஸோ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 ஒரு மோல், செகண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 ஒரு மோல்ஸ் டிவைடட் பை PCl5 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஒரு மோல் இருக்காங்க. தென் இந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு இவங்களை வச்சுக்கலாம். இவங்களுக்கு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரியாக்டன்ட்டு ஆக்டிவாக அந்த பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கிறாங்களோ அதை தான் நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட்டுக்கு உண்டான மோலார் கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ PCl5க்கு A - X by V, அதுக்கப்புறம் PCl3க்கு X by V, Cl2க்கு X by V. Kc is equal to இங்கே PCl3 இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான வேல்யூ X by V. ஸோ ஒரே மோல்ஸ் இருக்காங்க, பவரில் யாரும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் Cl2 1 மோல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து X by V அப்ளை பண்ணிட்டேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5 அவங்களுக்கு உண்டான வேல்யூ A - X by Vன்னு இருக்காங்க. இப்போ இந்த Vயும் இந்த Vயும்
எக்ஸ் பை வின்னு இருக்கிறதுனால வியையும் ஆட் பண்ணனா வி ஸ்கொயர் அவங்க கீழே வந்துடுவாங்க. அதே மாதிரி டிவைடடுக்கும் கீழே டிவைடில் இருக்கிற இந்த வி மேலே போயிடுவாங்க. ஸோ அப்போ மேலே அப்ளை பண்ணோன்னா எக்ஸு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர், இந்த வி மேலே போனாங்கன்னா இன்ட்டு வி டிவைடட் பை ஏ மைனஸு எக்ஸு டிவைடட் பை வின்னு இருக்கா. இந்த வி மேலே போயிட்டாங்க. ஆல்ரெடி இந்த வி ஸ்கொயர் கீழே வந்தாங்கன்னா ஏ மைனஸு எக்ஸு இன்ட்டு வி ஸ்கொயர். இந்த வியையும் ஒரு வியையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸு இன்ட்டு வி. இவங்க எந்த வேல்யூனா கேசி. ஸோ கேசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸு எக்ஸ் இன்ட்டு வின்னு இருக்காங்க. இவங்க ஈக்குவேஷன் 1, இவங்க ஈக்குவேஷன் 2. இப்போது இந்த டேபிள் இருக்கலாம் நமக்கு தேவையில்லை, இவங்களை ரப் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 2க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபி கேசி ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜி. இந்த டெல் என்ஜி அப்படின்றது சேஞ்ச் இன் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் கேசியஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல் என்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட்டு. ஸோ டெல் என்ஜி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் பாருங்கள் இங்கே ரப் பண்ணிட்டோம், இருந்தாங்க ரியாக்ஷன் வேணால் எழுதிக்கலாம். PCl5 ரியாக்ட் ஆகிட்டு PCl3 ப்ளஸ்ஸு Cl2 நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் ப்ராடக்டோட மோல்ஸு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 அப்போ 2 மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்டு PCl5 ஒரே மோல்ஸ் இருக்காங்க. அப்போ 2 மைனஸு 1 இஸ் ஈக்குவல் டு 1. டெல் என்ஜி வேல்யூ வந்து 1ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜிக்கு பதிலாக 1ன்னு வரும். ஸோ இப்போ இதோட பவர் 1 இஸ் ஈக்குவல் டு இதே வேல்யூ நமக்கு கிடைப்பாங்க. அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டின்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேசியஸ் ஸ்டேட் அந்த யூனிட்டில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இதில் இந்த ஆர்டி வேல்யூ வேணும்னா இந்த எண்ணை எந்த பக்கம் வந்தாங்கன்னா பிவி பை என் இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு ஒரு ஃபார்மேட்டு கிடைப்பாங்க. ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு என்ன பண்ணணும், ஆர்டிக்கு பதிலாக பிவி பை என்னன்னு அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ இதில் பின்னா ப்ரெஷர், வினா வால்யூம், என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த என் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் தி மோல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்ரெடி டேபிளர் காலத்தில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ இவங்களுக்கு வேல்யூ பார்த்தோன்னா ஏ மைனஸு எக்ஸு, இவங்களுக்கு எக்ஸுன்னு எழுதியிருப்போம். இந்த எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணோம்னா தான் என் வேல்யூ நமக்கு கிடைப்பாங்க. டேபிளர் காலத்தில் இருக்காங்க, வேணா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு. ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆனாங்கன்னா என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு எக்ஸுன்னு நமக்கு கிடைக்கிறாங்க. தென் இப்போ பினா ப்ரெஷர், வினா வால்யூம், என் வேல்யூ ரெடி, கேசி வேல்யூ ரெடி. இந்த ஈக்குவேஷனில் அவங்கள 2 பேரும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3 என் வேல்யூ அண்ட் கேசி வேல்யூ அப்ளை பண்ண போனோம் அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசிக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸு எக்ஸு இன்ட்டு வி. இந்த வேல்யூ அவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுறதில்ல, இவங்களை ரப் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஈக்குவேஷனில் யார் இருக்காங்க, பிவி பை என்னன்னு இருக்கா. இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸு எக்ஸு இன்ட்டு வி பிவி பை ஏ ப்ளஸ் எக்ஸு எண்ணுக்கு பதிலாக. ஸோ இப்போ இந்த வியும் கேன்சல் ஆனாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி டிவைடட் பை
ஏ மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஏ ப்ளஸ்ஸு எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ்ஸு எக்ஸு. இதுதான் இந்த டீகம்போசிஷன் ஆஃப் PCl5 இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான கேபி அண்ட் கேசி ரிலேஷன்ஷிப்.